உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மூன்றாவது நாளாக அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதிகாரிகளோடு கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் என்னென்ன முடிவுகளை எடுக்க இருக்கிறார்? இந்த கட்சிகளுக்குள் விவரங்கள். வணக்கம் காயத்ரி. பாமக தலைவர் திரு அன்புமணி சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய புதிய கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதோடு திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி போன்ற மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையை நடத்தி முடித்த அவர் இன்று டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கட்சியில் மொத்தம் 110 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். வரிசையாக அனைத்து மாவட்ட செயலாளர்களுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தும் அன்புமணி ராமதாஸ் இந்த ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை முடிந்த பிறகு கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்களை நீக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. செயல்படாதவர்களை நீக்கிவிட்டு துடிப்பாக செயல்படக்கூடியவர்களுக்கு கட்சி பதவி, மாவட்ட செயலாளர் பதவி வழங்குவதற்கும் அன்புமணி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக கட்சியை அனைத்து நிலைகளிலும் பலப்படுத்துவதற்கு வசதியாக இது போன்ற ஒரு ஆலோசனையை அவர் மேற்கொண்டு வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.